வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது துபாய் ஏர் ஷோல நடந்த ஒரு ரொம்பவே சோகமான சம்பவத்தை பத்தி தான். நம்ம இந்தியாவின் பெருமையான தேஜஸ் போர் விமானம் அங்க விபத்துக்குள்ளாச்சு. சரி, இந்த விபத்து எப்படி நடந்துச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் என்ன, இது என்ன மாதிரியான முக்கியமான கேள்விகளை எழுப்புதுன்னு விரிவா பார்க்கலாம் வாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு சர்வதேச அரங்குல இந்தியா தன்னோட வேற வலிமைய காமிச்சிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தருணம் கண் இமைக்கிற நேரத்துல ஒரு பெரிய துயரமா மாறிடுச்சு. இந்த வீழ்ச்சி எப்படி நடந்ததுன்னு முதல்ல பாப்போம். சரி, வாங்க நேரா விஷயத்துக்கு வருவோம். துபாயில நடந்த அந்த ஏர் ஷோல அன்னிக்கு நிஜமாவே என்னதான் நடந்தது? நாள் நவம்பர் 21, 2025. இடம் துபாய் ஏர் ஷோ. நம்ம தேஜஸ் போர் விமானம் ரொம்ப தாழ பறந்து ஒரு சாகச நிகழ்ச்சியில ஈடுபட்டிருந்தது. அப்போ திடீர்னு மதியம் சுமார் 2:10 மணிக்கு விமானம் கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்து நொறுங்கிடுச்சு. துரதிர்ஷ்டமாவும் இந்த விபத்துல விமானி உயிரிழந்துட்டார்னு உறுதி செய்யப்பட்டது. இந்த விபத்துல நாம இழந்தது நம்ம இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட தேஜஸ் போர் விமானத்தை. அதோட அதை இயக்கிய திறமையான விமானி விங் கமாண்டர் நமன் சியாலையும் நாம இழந்திருக்கோம். இந்த துயரமான சம்பவத்தை அடுத்து இந்திய விமானப்படை இதுக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்க ஒரு உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த விபத்தோட தாக்கத்தை நாம முழுசா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல தேஜஸ் விமானத்தோட முக்கியத்துவத்தை நாம தெரிஞ்சுக்கணும். அது வெறும் ஒரு போர் விமானம் கிடையாது, அதுக்கு மேல நிறைய விஷயம் இருக்கு. தேஜஸ் இது நம்ம நாட்டோட தற்சார்பு திட்டத்தோட ஒரு அடையாளம். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், அதாவது HAL, முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே தயாரிச்ச ஒரு இலகுரக போர் விமானம் இது. நம்ம பாதுகாப்பு திட்டங்கள்ல இதுக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்கு. இப்போ நீங்க பாக்குற இந்த 2ங்கிற நம்பர் ரொம்ப முக்கியம். ஏன்னா தேஜஸ் விமானம் நம்ம விமானப்படையில சேவைக்கு வந்ததிலிருந்து இது 2வது விபத்து மட்டும்தான். இதுவே அதோட பாதுகாப்பு தரம் எவ்வளவு சிறந்ததுன்னு நமக்கு காட்டுது. ஆனா இந்த 2 விபத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய ரொம்ப முக்கியமான வித்தியாசம் இருக்கு. 2024ல நடந்த முதல் விபத்துல விமானி கரெக்டான நேரத்துல விமானத்திலிருந்து எஜெக்ட் ஆகி தப்பிச்சிட்டார். ஆனா துபாயில நடந்த இந்த 2வது விபத்து ஒரு விமானியோட உயிரையே எடுத்திருக்கு. இதுதான் இந்த விஷயத்த ரொம்ப ரொம்ப சீரியஸா மாத்துது. சரி, ஒரு விமான விபத்துங்கிறது வருத்தமான விஷயம்தான். ஆனா இந்த குறிப்பிட்ட விபத்து ஏன் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது, இதனால என்னென்ன பின்விளைவுகள் வரும்னு இப்ப கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த விபத்தோட தாக்கத்தை நாம 4 முக்கிய கோணங்கள்ல பார்க்கலாம். 1, தேஜஸ் விமானத்தோட நற்பெயர். 2, விமானிகளோட பாதுகாப்பு. 3, விமானப்படையோட செயல்பாடுகள். அப்புறம் 4, இந்த ஏர் ஷோ சாகசங்கள்ல இருக்கிற ரிஸ்க். முதல்ல நற்பெயர், அதாவது இமேஜ். துபாய் ஏர் ஷோ மாதிரி ஒரு பெரிய சர்வதேச மேடையில உலகத்துல இருக்கிற எல்லா வல்லுநர்களும் நாடுகளும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு விபத்து நடந்தா அது தேஜஸ் விமானத்தோட நம்பகத்தன்மை மேல ஒரு பெரிய கேள்வியை எழுப்பும். இத வாங்கலாமா வேண்டாமான்னு நம்ம கிட்டேயும் சரி வெளிநாடுகள்லயும் சரி ஒரு தயக்கம் வர வாய்ப்பு இருக்கு. 2வது பாதுகாப்பு. ஒரு பைலட்டோட உயிர் போயிருக்குனாலே அங்க பல கேள்விகள் எழும். பைலட் தப்பிக்கிறதுக்கான இஜெக்ஷன் சிஸ்டம் சரியா வேலை செஞ்சதா, இந்த மாதிரி சாகசங்களுக்கான ட்ரைனிங் ப்ரோட்டோகால்ஸ் போதுமானதா, இல்ல ரிஸ்க அளவை மீறி ஏதாவது செஞ்சாங்களா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் கண்டிப்பா பதில் தேடி ஆகணும். 3வது ஆபரேஷன்ஸ். அதாவது இந்த ஒரு விபத்து நம்ம விமானப்படையோட ஒட்டுமொத்த நீண்டகால திட்டங்களையே பாதிக்கலாம். புதுசா தேஜஸ் விமானங்களை விமானப்படையில சேர்க்கறது, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றது, ஏற்கனவே இருக்கிற விமானங்களோட பராமரிப்பு கொள்கைகள்னு எல்லாத்துலயுமே இதோட தாக்கம் தெரிய வரும். கடைசியா ரிஸ்க். இந்த ஏர் ஷோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமிப்பா த்ரில்லிங்கா இருக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி அம்முச்சம் பெரிய ஆபத்து இருக்கு. ரொம்ப தாழ்வான உயரத்துல அதிவேகத்துல பண்ற சாகசங்கள் எப்பவுமே ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி தான். அதத்தான் இந்த விபத்து நமக்கு மறுபடியும் ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்கு. இந்த விபத்து நடந்து முடிஞ்சிடுச்சு, ஆனா அதுக்கு பின்னால நிறைய பதிலளிக்கப்படாத கேள்விகள் வரிசையில நிக்குது. இனிமே விசாரணை குழுவும் நிபுணர்களும் எந்தெந்த விஷயங்களை முக்கியமா கவனிக்க போறாங்கன்னு பார்க்கலாம். மற்றும் மிக முக்கியமான கேள்வி, இந்த விபத்துக்கு உண்மையான காரணம் என்ன? அது மெஷின்ல ஏற்பட்ட டெக்னிக்கல் பிரச்சனையா, இல்ல சாகசம் செய்யும்போது பைலட் கிட்ட இருந்து ஏற்பட்ட தவறா, இல்லன்னா திடீர்னு வானிலை மாறினது மாதிரி வேற ஏதாவது வெளிப்புற காரணமா? விசாரணை இதுக்கு தான் முதல்ல விடை தேடும். அடுத்து, ஏன் இவ்ளோ ரிஸ்க் எடுத்து இவ்ளோ தாழ்வான உயரத்துல இந்த சாகசத்தை செய்யணும்? இந்த மாதிரி சாகசங்களுக்கான ரிஸ்க் அளவை சரியா கணக்கிட்டாங்களா? இதுக்கான பதில்கள் எதிர்காலத்துல இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம தடுக்கிறதுக்கு உதவும்.
இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. விங் கமாண்டர் நமன் சியால் விமானத்திலிருந்து வெளியேற முயற்சி செஞ்சாரா? செஞ்சிருந்தா அது ஏன் நடக்கல? ஒருவேளை தப்பிக்க வைக்கிற இஜெக்ஷன் சிஸ்டம்ல ஏதாவது கோளாறு இருந்துச்சா? இதுக்கு கிடைக்கிற பதில் எதிர்காலத்துல பல விமானிகளோட உயிரை காப்பாத்தலாம். சரி, இந்த விபத்துக்கு அப்புறம் இந்திய விமானப்படையும் ஹேஎல் நிறுவனமும் என்ன செய்ய போறாங்க? இருக்கிற எல்லா தேஜஸ் விமானங்களையும் மறு ஆய்வு செய்வாங்களா? பாதுகாப்பு சோதனைகளை இன்னும் அதிகப்படுத்துவாங்களா? இப்ப அவங்க எடுக்க போற ஒவ்வொரு நடவடிக்கையும் எல்லாரும் ரொம்ப உன்னிப்பா கவனிப்பாங்க. கடைசியா இந்த ஒரு விபத்து நம்ம ஒட்டுமொத்த போர் விமான திட்டத்தோட எதிர்காலத்தையே ஒரு கேள்விக்குறியா மாத்திருக்கு. இந்த பெரிய சவால்லேருந்து இந்தியா மீண்டு வருமா? தேஜஸ் திட்டம் இதையெல்லாம் தாண்டி எப்படி முன்னேறி போகும்? இந்த கேள்விக்கான பதில்தான் நம்ம நாட்டின் பாதுகாப்பு எதிர்காலத்தையே தீர்மானிக்கப் போகுது.